ஃபைன். இப்போ சாப்டர் நம்பர் 7லயே எக்ஸசைஸ் நம்பர் 7.4 நம்ம இப்போ பார்க்கலாம். எக்ஸசைஸ் நம்பர் 7.4. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா ஃபார்முலாஸையும் நம்ம கொஞ்சம் கோத்ரூ பண்ணாலே இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸி, நமக்கு ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு பார்க்கலாம். Determine the ratio in which the line 2x plus y minus 4 is equal to 0 divides the line segment joining points. Okay, ஒரு ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ क्वेश्चन நம்பர் 1ல ரெண்டு பாயிண்ட் என்ன பாயிண்ட் 2, -2 and one more point 3, 7 இப்படின்னு ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க A B. இப்போ இந்த பாயிண்ட்ல ஒரு லைன் கிராஸ் ஆகுதான். எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு லைன் வச்சுக்கலாமே, இப்படி ஒரு லைன் கிராஸ் ஆகுது. இது கார்ட்டீசியன், நான் திரும்பவும் சொல்றேன், கார்ட்டீசியன் ஃபார்ம்ல நம்ம போட்டா பொசிஷன் வேற மாதிரி இருக்கலாம், ஒரு ரொட்டேஷன். நான் ஒரு ஜெனரலா எனக்கு சௌகரியமா இருக்குமேன்றதுக்காக, என்னோட கன்வீனியன்ட்டுக்காக நான் இப்படி போட்டிருக்கேன். இந்த பாயிண்ட் P, இது என்ன ரேஷியோல இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ ரேஷியோ அப்படின்னாலே நம்ம k:1 நம்ம போட்டுப்போம். இந்த லைன் என்ன 2x plus y minus 4, 2x plus y minus 4 equal to 0. இப்படி இந்த லைன் பாஸ் ஆகுது. நம்ம இங்க கால்குலேஷன் போடலாம். இந்த ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு பாயிண்ட்டை நம்ம ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ற ஒரு லைனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு, அந்த லைனை இந்த லைனுக்கு எது கோயின்சைட் ஆகுது அப்படின்றத நம்ம முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வாட் ஐ அம் ட்ரைங் டு சே, ஸோ இந்த பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா தென் ஈஸி. கொடுத்துருக்கிறது 2x plus y minus 4 equal to 0. ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் தெரியாது, அதனால நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்து பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கோயின்சைட் பண்ற ஒரு பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். என்ன p of x, y ஃபார்முலா என்ன? m1x2 plus m2x1 divided by m plus n, m1y2 plus m2y1 divided by m plus n. m1 என்னது k, x1 என்ன 2 plus m2 என்ன 1, x1 என்ன, x2 வந்து 3, x1 என்ன 2 divided by k plus 1. Next m1 என்ன k, y2 7 plus m2 1, y1 minus 2 divided by k plus 1. இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணணும். 3k plus 2 by k plus 1, 7k minus 2 divided by k plus 1. இப்படின்னு நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இப்போ இதுல k-னா என்னன்றது நமக்கு தெரியாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இந்த k-வை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக இந்த பாயிண்ட் கண்டிப்பா இந்த லைன்ல தானே கிராஸ் ஆகும். இந்த லைன் இந்த பாயிண்ட் வழியா கிராஸ் ஆகும் இல்லையா? அப்போ இதை நான் x-ன்னு எடுத்து, இதை நான் y-ன்னு எடுத்துன்னு போய் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா அந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். வாட் இட் மீன்ஸ், ஒரு லைனோட ஈக்குவேஷன் இருக்கு, அந்த ஈக்குவேஷன்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே அந்த ஈக்குவேஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். திஸ் இஸ் வாட் த ரூல்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துன்னு போயிட்டு இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா அது சாட்டிஸ்ஃபை ஆகி அதுல k நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், ஃபைன் 2x plus y minus 4 equal to 0. 2xங்கிறது என்ன 2 into 3k plus 2 by k plus 1 plus y என்ன
7k minus 2 by k plus 1 minus 4 equal to 0. So இது எல்லாத்துக்கும் நான் k plus 1 காமனா வெளியே எடுக்கிறேன், LCM எடுக்கிறேன். So 2 into இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 into 3 6k, 2 into 2 4 plus 7k minus 2 minus 4 into k plus 1 ஏன்னா இங்க இல்ல k equal to 0. இந்த காமனா k plus 1 இந்த பார்ட்லயே இருக்கு, இந்த பார்ட்ல இதுல இல்ல, அதனால மேல மல்டிப்ளை பண்ணிட்டேன் k plus 1. ஸோ இந்த k plus 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 0 ஆயிரும். 6k 7k சேர்த்தா 6 plus 7 13k, 4 minus 2 2 minus 4k minus 4 equal to 0. 13k minus 4 9k, 2 minus 4 minus 2 equal to 0. 9k equal to 2, k equal to 2 by 9. So இது எந்த ரேஷியோல அது இன்டர்செக்ட் ஆகுது? 2:9 இந்த ரேஷியோல நம்ம இன்டர்செக்ட் ஆகுது அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, இந்த இது பார்த்தோம், ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரியே ஃபார்முலா பண்ணோம். அந்த இடத்துல கேன்ற ஒரு ஸ்ட்ரக்கா இருந்துச்சு, கேல வேல்யூ நமக்கு தெரியல, அதனால இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் இந்த பாயிண்ட் வழியா தான் போகுதுன்றதுக்காக இந்த ஈக்குவேஷன்ல அது சாட்டிஸ்ஃபை ஆகணும், அதனால அதை சாட்டிஸ்ஃபை பண்ணி அந்த ஈக்குவேஷன் வழியா k equal to 2/9 ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள், ஈஸி தான் அது. ஸோ நெக்ஸ்ட் சம் நம்ம பார்ப்போம். Question number 2. Second question, find the relation between x, y if the point x, y, 1, 2, 7, 0 are collinear. Okay, மூணு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, x, y, 1, 2, 7, 0. இந்த மூணு பாயிண்ட் வந்து collinear அப்படின்னு சொல்லிட்டாங்க. collinearனா என்ன மீனிங்? ஏரியா ஆஃப் triangle equal to 0. Area of triangle formula என்ன? Half x1 x2 x3. y2 minus y3, sorry இங்க plus வரக்கூடாது, y3 minus y1, y1 minus y2. இதுல இந்த மூணு வேல்யூவும் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த ஹாஃப் இங்க போயிட்டு 0 ஆயிரும், இது கேன்சல் ஆச்சுன்னா இங்க வர்ற வேல்யூ ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் தான் நமக்கு தேவையான ரிலேஷன். இதையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். நம்ம क्वेश्चन நம்பர் 3க்கு போலாம். क्वेश्चन நம்பர் 3, find the center of circle passing through the points. ஓகே, மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மூணு பாயிண்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்க்கிள் இருக்கு, இதான் சென்டர். ஒரு மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ரேண்டமா எங்கெங்கயோ ஒரு மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அந்த பாயிண்ட்? ஏபிசின்னு எடுத்துக்கலாமே. 6, -6, 3, -7, 3, 3. சோ மூணு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. சென்டர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஃபைண்ட் தி சென்டர் பாயிண்ட். இப்போ சர்க்கிள் அப்படினாலே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த சென்டர்ல இருந்து எந்த பாயிண்ட் எடுத்தாலும் லென்த் சேம். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சென்டர்ல இருந்து எந்த பாயிண்ட் எடுத்தாலும் லென்த் சேம். இப்போ இந்த லென்த் சேம் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓல இருந்து ஏக்கு ஒரு லைன் போடுறோம், இது OA. ஓல இருந்து பிக்கு ஒரு லைன் போடுறோம், இது OB. ஓல இருந்து சிக்கு போடுறோம், இது OC. இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் OA, OB, OC மூணுமே
ஆக்சுவலி சேம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஸோ OA ஈக்குவல் டு OB ஈக்குவல் டு OC ஈக்குவல் டு ரேடியஸ். இந்த ஒரே ஒரு க்ளூ வச்சிருந்தா இப்போ இவங்க சொல்ற கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஓவோட வேல்யூ நமக்கு தெரியாது, x, y எடுத்துக்கலாம். என்ன பண்ணலாம்? லெட்ஸ் டேக் திஸ் as x, y. இப்போ x, y அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுனால இது ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இந்த டிஸ்டன்ஸையும் கம்பேர் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம். OA ஈக்குவல் டு OB. OA ஈக்குவல் டு OB. OA ஓட வேல்யூ என்ன? ஆக்சுவலி லென்த் ஃபார்முலா என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 மைனஸ் x2 ஸ்கொயர், y1 மைனஸ் y2 ஸ்கொயர். இதுதான் நமக்கு லென்த் ஃபார்முலா நமக்கு தெரியும். கரெக்டா? இப்போ இதுல நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரைட்டாவே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். என்ன? 6 மைனஸ் x ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 6 மைனஸ் y ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஈக்குவல் டு OB க்கு O ல இருந்து B க்கு 3 minus x square plus minus 7 minus y square square root. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டையும் கேன்சல் பண்ணிடலாம் ஈக்குவேஷன். ஏன்னா ரெண்டு ஈக்குவல் இல்லையா, ஓயும் ஓபியும் ஈக்குவல்ன்றனால ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் a plus b a minus b the whole square, a square 36 plus b square x square minus 2ab minus 2 into 6 12 minus 12x. இதையும் a square minus b square. இப்போ இந்த a வந்து minus 6, b வந்து y. a என்ன? minus 6 square 36, b square என்ன? y square minus 2 into ab. minus 2 அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுது? minus 2 into minus 6 plus 12 y is equal to 3 3s are 9, a square plus b square minus 6x plus a square 49, b square y square minus 2ab minus 2 into 7 14 plus 14y. இப்படி ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல எதெல்லாம் நம்மால கேன்சல் பண்ண முடியும்? x ஸ்கொயரும் x ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம், y ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். வேற என்ன இருக்கு? வேற எதுவும் பண்ண முடியாது, ரீஅரேஞ்ச் தான் பண்ணும். அப்போ x எல்லாம் ஒரு பக்கமும் y எல்லாம் ஒரு பக்கமும் கொண்டு போயிடலாம். சாரி, x y எல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்ஸ் எல்லாம் இன்னொரு பக்கமும் கொண்டு போயிடலாம். ஸோ minus 12x இருக்கு, plus 12y இருக்கு. ஓகே, அந்த பக்கம் கொண்டு போயிடலாம் எல்லாத்தையும். ஸோ நம்பர்ஸ் இங்கே வச்சுக்கலாம். 36 plus 36 72. வேற ஏதாவது இருக்கா? 36 முடிஞ்சிச்சு, 36 முடிஞ்சிச்சு. வேற 12x 12y தான் இருக்கு. 9 இருக்கு. 9 plus 49 58. இந்த 58 இங்க வந்துச்சுன்னா minus 58. ஸோ நம்பர்ஸ் முடிஞ்சிச்சா? 49 முடிஞ்சிச்சு, 9 முடிஞ்சிச்சு. இப்போ இந்த இடத்துல 12x அங்க போச்சுன்னா plus 12x, 12y அங்க போச்சுன்னா minus 12y. அடுத்து இதுவும் முடிஞ்சது, இதுவும் முடிஞ்சது. இப்போ minus 6x plus 14y. இத பார்த்தா 72 minus 58 என்ன? 12 4 6 1 5 14. 14 is equal to 12x minus 6x 6x minus 12y plus 2 plus 2y. இது எல்லாத்தையும் divided by 2 பண்றோமா? divided by 2 பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 3x plus y is equal to 7 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் நமக்கு வந்திருக்கு. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நம்ம ஒண்ணுமே பண்ணல, OAவையும் OBயும் கம்பேர் பண்ணதுனால 3x plus y ன்னு ஒரு ஈக்குவேஷன் நமக்கு வந்திருக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணலாம்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம் மேல.
என்னது ஈக்குவேஷன் நம்பர் 1 3x plus y equal to 7 இப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஈக்குவேஷன் எதோட ஈக்குவேஷன், எதனால வந்துச்சு, இந்த ரெண்டு பாயிண்ட வச்சு வந்துச்சு. அதனால இந்த லைனோட ஈக்குவேஷன் இது. இந்த லைனோட ஈக்குவேஷன் எதோட ஈக்குவேஷன், OA ஓட ஈக்குவேஷன் இது. இப்போ நம்ம OB ஓட ஈக்குவேஷன் அதே மாதிரி கண்டுபிடிக்கலாம். OB-யும் OC-யும் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம், இல்ல OA-யும் OC-யும் வச்சு கண்டுபிடிக்கலாம். That's it. OB-யும் OC-யும் வச்சு கண்டுபிடிக்கலாம். It would be better. OB OC. இப்போ OB ஓட டிஸ்டன்ஸ் என்ன, இது மைனஸ் இது. ஓகே, 3 minus x square plus minus x minus 6 minus y square. Actually square root ரெண்டு சைடும் கேன்சல் ஆயிரும், அதனால நம்ம அதை போட வேண்டாம். போட்டு கேன்சல் பண்ணாலும் கேன்சல் பண்ணலாம், தப்பில்லை. ஆக்சுவலி போடணும், போட்டுடலாம், நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. 3 minus x 3 minus x whole square அப்புறம் 3 minus y 3 minus y whole square. So square root cancel ஆனது பார்த்தோன்னா 3 minus x ரெண்டு பக்கமும் 3 minus x ஸ்கொயர் இருக்கு, அதனால அதுவும் கேன்சல் ஆயிரும். ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப்ல இது வேணா நான் போட்டுறேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ரூட்டுக்குள்ள பிளஸ் இருந்துச்சுன்னா அது கேன்சல் பண்ண முடியாது. 3 minus x whole square plus இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 49 b square minus of minus plus 14y equal to 3 minus x whole square. இதை நான் ஏன் எக்ஸ்பேண்ட் பண்ணலன்னா கேன்சல் ஆகுது, தேவையில்லாம ஏன் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்பேண்ட் பண்ணல. 9 3 3s are 9 a square b square plus b square minus 2ab 6y. So 3 minus x ஸ்கொயரும் 3 minus x ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சு. நம்பர்ஸ் அதே மாதிரி நான் நம்பர்ஸ் ஒரு பக்கமும் xy இன்னொரு பக்கமும் நான் கொண்டு வந்துறேன். அதே மாதிரி y ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, 14y plus 6y equal to 9 minus 49. கரெக்ட், 9 இருக்கு, இந்த பக்கம்னா 49. அப்போ 20y equal to minus 40. What it means, 120 இது வந்து 220 வரும். அப்போ y is equal to minus 2. நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா y is equal to minus 2. இப்போ இந்த y is equal to minus 2 எடுத்துட்டு வந்து இதுல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். நமக்கு கிடைச்ச ஆன்சர் y equal to minus 2. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 3x plus minus 2 equal to 7. That is minus 2 அங்க போச்சுன்னா plus 2 ஆயிரும். 3x equal to 7 plus 2, that is 3x equal to 9. 3 cancel ஆச்சு 3 times, x equal to 3. So x equal to 3, y equal to minus 2. So அப்போ center point O is equal to O வந்து 3, minus 2. So we have found out those things. So இந்த பாயிண்ட் நமக்கு கிடைச்சாச்சு. நம்ம ஒன்றும் இல்லை, சின்ன வயசுலேருந்து படித்த ஒரு கான்செப்ட் தான், ரேடியஸ் ஈக்குவல் இன் ஆன் சைட் அப்படிங்கிற ஒரு லாஜிக் மட்டும் நம்ம வச்சுட்டு டிஸ்டன்ஸ் நம்ம ஃபார்முலா வச்சு இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல், இந்த டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல் அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே ஒரே பாயிண்ட்ல இருக்கு. அதனால இந்த வேல்யூ தூக்கி அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் நம்ம. சிம்பிள். ஸோ ஈஸியாக உங்களுக்கு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் சம் நம்ம பார்ப்போம். Fine. இப்போ நெக்ஸ்ட் நம்ம fourth sum பார்க்கலாம். fourth sum என்ன கொடுத்திருக்காங்க? The two opposite vertices of a square are minus 1, 2 and 3, 2. Okay. ஒரு ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க.
சம் போடலாம். டயக்ராம் நான் இங்க வரைஞ்சிடுறேன். ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கொயர்ல ABCD அப்படின்னு எடுத்துக்கலாம். A என்ன -1, 2. B என்ன தெரியாது, சரி விடுங்க. C கொடுத்துருக்காங்க 3, 2. ஸோ இது ரெண்டு ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. இதை நம்ம x1, y1 எடுத்துக்கலாம். x2, y2. ஸோ x1, y1, x2, y2 தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதர் வெர்டிசஸ். ஒரு ஸ்கொயர்னு எடுத்தாலே நம்ம தெரிஞ்சுக்க பேசிக் நாலேஜ் என்னன்னா 4 சைடு ஈக்குவலா இருக்கும், டயகனலும் ஈக்குவலா இருக்கும். இது வந்து 90 டிகிரி இருக்கும், 4 கார்னர் 90 டிகிரி இருக்கும், மிட் பாயிண்ட் சேமா இருக்கும். இந்த மாதிரி சில பேசிக் நாலேஜ் நமக்கு தெரியும். இப்போ அந்த நாலேஜ் எல்லாம் எதெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம இப்போ அதை சம் சால்வ் பண்ணோம். நமக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் பேசிக் நாலேஜ் என்ன, இந்த சைடு ஈக்குவல், இந்த சைடு ஈக்குவல், 4 சைடு. ஸோ ஃபர்ஸ்ட் ஏபியும் பிசியோட டிஸ்டன்ஸ் ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஏபி ஈக்குவல் டு பிசி. ஏபியோட ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் 2 பாயிண்ட் இருக்கு, -1 - x² plus x1 2 - y1² equal to BC என்ன, square root of 3 - x1² plus 2 - y1². ரூட் கேன்சல், 2 - y1 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பண்ணிடலாம். அதை -1² வந்து 1, x² x1² -2ab -1 -2 +2 ஆயிரும், +2x1. இது கேன்சல் ஆகதா போது போட்டுடலாம். 3² 9 plus x1² -6x1 plus 2 - y1² இதுவும் கேன்சல். வேற என்ன கேன்சல் பண்ண முடியும், x² கேன்சல். 6x இங்க மைனஸ்ல இருக்கு, அதுக்கு இங்க பிளஸ்ல போட்டுக்கலாம். 2x1 plus 6x1 is equal to 9. 1 அங்க போச்சுன்னா -1. அப்போ 8x1 equal to 8, x1 equal to 1. ஸோ நமக்கு x1 தெரிஞ்சிருது. இப்போ x1 நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதே போல நம்ம வேற என்ன பண்ணலாம், ஏடியும் சிடியும் ஈக்குவல், நமக்கு லென்த் ஏடியும் சிடியும் ஈக்குவல் லென்த். அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி ட்ரை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், அது ஏதாவது XY கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏடி என்ன, -1 - x2² plus 2 - y2² equal to இதே ஃபார்மேட்ல தான் வரும் போல இருக்கு. ஓகே, வேற என்ன இருக்கு, 3a2. ஓகே, 3 - x2² plus 2 - y2² ஆக்சுவலி ஸ்கொயர் ரூட் போடணும். ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடுச்சு. 2 - y2 2 கேன்சல் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இதையும் பார்த்தா சேம் ஃபார்மேட் தெரியுது நமக்கு. ஸோ இதே தான் சால்வ் பண்ணி வரும்போது கடைசியில் நமக்கு x2வும் நமக்கு 1ன்னு வரும். தட்ஸ் இட். நம்ம சால்வ் பண்ணலாம். ஏன்னா அதே தான் இருக்கு. நீங்க இன்னொரு 2-3 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா the same thing will proceed. இதுலயும் வந்து x² கேன்சல் ஆயிரும். 8x1 பதிலா x2 8x2 equal to 8 ன்னு வரும். The thing is same. So x1 x2 நமக்கு தெரிஞ்சிச்சு. y1 y2 மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஓவர். அதை நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்க எழுதிடலாம். x1 equal to 1, x2 equal to 1.
வேற என்ன நமக்கு தெரியும், டயகனலும் ஈக்குவலா இருக்கும், டயகனல்ஸும் ஈக்குவலா இருக்கும். அப்போ ஏசி ஈக்குவல் டு பிடி, ஏசி ஈக்குவல் டு பிடி ட்ரை பண்ணி பார்ப்போமா? அப்படி ட்ரை பண்ணாலும் ஏசிங்கிறது ரெண்டு நம்பர்ஸ் வந்துடும், 1 2 3 4 ஒரு வேல்யூ வந்துடும் ஏசிக்கு. பிடிக்கு வந்து y1 y2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அன்னோன் வந்துடும். அந்த ரெண்டு அன்னோனையும் நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். ஏசி ஈக்குவல் டு பிடி. ஏசி என்ன? -1 -3 ஸ்கொயர் பிளஸ் 2 -2 ஸ்கொயர் 0 ஆயிரும். இது ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் வரணும் இல்லையா, ஸ்கொயர் ரூட் x1 - x2 ஸ்கொயர் பிளஸ் y1 - y2 ஸ்கொயர். ஆக்சுவலி x1 - x2 வந்து 0 ஆயிரும். ஸோ ரூட்டு கேன்சல், ஏன்னா x1 ஒன்று தான், x2 ஒன்று தான், இதுவும் 0 ஆயிரும். ஸோ 3 -1 - 3 -4 -4 ஸ்கொயர் 16 ஆயிரும். y - y1 சாரி y1 - y2 equal to 2. y1 - y2 equal to 2. ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா y1 - y2 is equal to plus or minus 4. ஒன்று +4 ஆகவும் இருக்கலாம், இல்லைன்னா -4 ஆகவும் இருக்கலாம். ஸோ +4 -4ன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இதில் நமக்கு இங்கே இவ்வளோ தூரம் தான் வருது, y1 y2 அப்படிங்கிறது தெரியல. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. எய்தர் திஸ் வில் பி +1 4 வரும், இல்லை அப்படின்னா y1 - y2 equal to -4 வரலாம். இது ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. வேற என்ன ஆப்ஷன் நம்ம பண்ணலாம் இதுல அப்படின்னு பார்க்கும்போது, டயகனல்ஸ் ஈக்குவல் பார்த்தாச்சு, சைட்ஸ் ஈக்குவல்னு பார்த்தாச்சு. இன்னொன்று வந்து இது வந்து எல்லாமே ரைட் ஆங்கிளா இருக்கு. ரைட் ஆங்கிளுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் டெஃபினெட்லி எஸ். என்ன கனெக்ஷன் இருக்கு? அதே மாதிரி டயகனல் ஏசியோட லென்த் 16ங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. 16 √16 4. ஓகே, வேற என்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்? டயகனல் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இதை நம்ம ஒரு பித்தாகரஸ் தியரமா வச்சு இங்க கொண்டு வரலாமா? பி சி டி எடுக்கலாம், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா, இல்ல ஏ சி டி எடுக்கலாம், ஏதாவது ஒண்ணு எடுக்கலாம். நம்ம இப்போ நம்ம ஏசிடியே எடுத்து பார்ப்போம். ஏன் ஏசிடி எடுக்கிறோம் அப்படின்னா, பிசிடி எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், சி மட்டும் தான் நோன் வேல்யூ, பியும் அன்னொன்னு டியும் அன்னொன்னு. இப்போ ஏசிடி எடுக்கும்போது டி மட்டும் தான் அன்னொன்னு, ரெண்டு நோன் வேல்யூ இருக்கு. அப்போ ஈஸியா நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனை இங்க எழுதி வச்சுக்கலாம். நம்ம கிடைச்ச ஈக்குவேஷன் y1 - y2 equal to plus or minus 4. ஸோ மொத்தம் 3 ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. 1 2 3 ரிசல்ட் கிடைச்சிருக்கு இப்போதைக்கு. இதை வச்சு நம்ம அடுத்து ப்ரொசீட் பண்ணி பார்ப்போம். ஸோ in triangle ACD, which is right angle triangle, அதுல நம்ம என்ன, D வந்து 90 டிகிரி. அதனால நம்ம இதுல பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். அப்ளையிங் பைத்தாகரஸ் தியரம். பைத்தாகரஸ் தியரம் என்ன ஆக்சுவலி? AB AD ஸ்கொயர் பிளஸ் CD ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AC ஸ்கொயர். இதான் கரெக்ட். AD என்ன ஆக்சுவலி? -1 minus x2 ஸ்கொயர் பிளஸ், இன்னும் கொஞ்சம் லென்த்தா எழுதிக்கலாம். AD யோட வேல்யூ என்ன? -1 minus x2 ஸ்கொயர்
ஏக்கும் டிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் x1 x2 y1 y2 plus 2 minus y2 square plus இது ஆக்சுவலி ஸ்கொயர் ரூட், ஆனா ஸ்கொயர் சொன்னா ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். அடுத்து சிடிக்கு பார்க்கும்போது 3 minus x2 square plus 2 minus y2 square equal to AC என்ன -1 minus 3 square plus 2 minus 2 square இது 0 ஆயிரும். இதில் நமக்கு என்னென்ன வேல்யூ தெரியும்? x2ங்கிறது 1ங்கிறது தெரியும், அதை மட்டும் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். -1 -2 ஸ்கொயர் ஆயிரும். ப்ளஸ் y2 நமக்கு தெரியாது, 2 minus y2 ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் 3 minus x2 3 minus 1 2 ஸ்கொயர் ஆயிரும். ப்ளஸ் 2 minus y ஸ்கொயர் நமக்கு தெரியாது, விட்டுருங்க அப்படியே இருக்கட்டும். இதுவும் y2 தானா? ஓகே, சிடிக்கும் y2 ஏடிக்கும் y2. ஓகே, 4 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் இல்லையா? 2 ஸ்கொயர் 4 4 plus 4 8 plus 2 minus 2 into 2 minus y2 whole square. ஏன்னா ஒரு 2 minus y2 whole square 2 minus y2 whole square equal to 16. 8 அங்க போச்சுன்னா 2 into 2 minus y2 whole square is equal to 16 minus 8. 16 minus 8 என்ன? 8. So 2 minus y2 whole square is equal to 8 by 2 4. நமக்கு இந்த ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இதை நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 2 minus y2 plus or minus 2. இது ரெண்டா பார்ப்போம். 2 minus y2 equal to plus 2. 2 minus y2 equal to minus 2. minus y2 அங்க போச்சுன்னா y2 0 ஆயிரும். இந்த இடத்துல 2 minus y2 அவனா 2 plus 2 equal to y2, that is y2 equal to 4. Either y2 may be 0 or 4. y2 வந்து ஒன்னு 0-ஆ இருக்கலாம் இல்ல 4-ஆ இருக்கலாம். x வந்து x1ம் x2ம் ஒன்னு தான். இப்போ இதை எடுத்துட்டு போயிட்டு இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ y2 is equal to 0 or y2 equal to 4. இந்த ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா y minus y2 equal to 4ன்ற ஒரு வேல்யூ, y minus y2 is equal to minus 4ன்ற ஒரு வேல்யூ வச்சு y1 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 0 வச்சு போட்டு பார்ப்போமே. 0 வச்சு போட்டனா இது வந்து y equal to y2 equal to 0 ன்னு போட்டா என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். y2 equal to 0 ன்னு போடும்போது y1 equal to 4 ன்னு வந்துருது. y1 வந்து minus 4 ன்னு வருது. ஓகே, நெக்ஸ்ட் y2 நம்ம 4 ன்னு போடும்போது y2 equal to 4 ன்னு போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? y1 minus y2 4 equal to 4 minus 4 அங்க போச்சுன்னா 8. இதே y2 4 ன்னு போட்டா ஓகே 0 or 4 இல்லையா? y2 4 ன்னு போட்ட
இந்த இடத்துல y1 minus y2, y1 minus y2க்கு பதிலா நான் 4 ன்னு போடுறேன் equal to -4 கிடைக்கும். -4 அங்க போச்சுனா பிளஸ் y1 equal to 0. So almost நமக்கு கிடைக்கிற எல்லா வேல்யூ பார்த்தனா y1 வந்து 0 4 இல்ல 8 -8 ன்னு வருது. இது எல்லாத்தையும் நம்ம வெரிஃபை பண்றதுக்கு மிட் பாயிண்ட் வச்சு வெரிஃபை பண்ணலாம். மிட் பாயிண்ட் என்ன? நமக்கு y1 actually x1, y1, x2, y2 இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய விஷயம். கரெக்ட். இப்போ x1 x2 1 1ன்றது தெரிஞ்சு போச்சு. y1 y2 வேல்யூ மட்டும் மாறி மாறி வருது. y1 வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 4 இல்ல -4 ன்னு வந்தா y2 வந்து 0 ஆகுது. 4 0. எத்தனை வேல்யூஸ் வந்திருக்கு? மிட் பாயிண்ட் வச்சு நம்ம இன்னொரு தடவை பார்த்துடலாம். மிட் பாயிண்ட் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஏவுக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற மிட் பாயிண்ட் என்ன அப்படின்னா -1 + 3/2, 2 + 2/2, that is 3 - 1 2, 2/2 1, 1, 2. இது வந்து மிட் பாயிண்ட் ஓன்னு எடுத்துக்கலாம். பிசிக்கு பிடிக்கு மிட் பாயிண்ட் பார்ப்போம். பிடிக்கு மிட் பாயிண்ட் என்ன? x1 + x2/2, y1 + y2/2. ஆக்சுவலி இதோட மிட் பாயிண்ட் நமக்கு நல்லா தெரியும் 1, 2, ஏன்னா இது பார்த்துட்டாச்சு. இதை அப்படியே கம்பேர் பண்ணி பார்ப்போம். கம்பேர் பண்ணும்போது நமக்கு x1 x2 நமக்கு நல்லாவே தெரியும். y1 y2 மட்டும் நம்ம பார்த்துடணும். அப்போ y1 + y2/2 = 2, y1 + y2 = 4. அப்போ y1 + y2 = 4. இப்போ நம்ம y2 இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்ப்போம். ரெண்டு வேல்யூ. y2 வந்து 0 இருந்தா y1 4, y2 4 இருந்தா y1 4 4 - 0. ஓகே, இதான் நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு ரிசல்ட். So y1 0 இல்ல 4, 4 இல்ல 0 வரும். What it means? It means 1ங்கிறது நமக்கு x1 x2 தெரிஞ்சிச்சு. இன்னொரு வேல்யூ எப்பவுமே நமக்கு 1 4 இல்ல 0வா முடியும். 1 4 இல்ல 0. அப்போ y1 y2 வந்து 0 or 4. சிம்பிள். சோ நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் என்ன? ரெண்டு பாயிண்ட் என்ன? 1, 4 and 1, 0. That's it. So நமக்கு ஈஸியா புரிஞ்சிச்சு. So next பாப்போம் நம்ம. ஓகே, இப்போ கொஞ்சம் லென்த்தா போச்சு இந்த சம். இந்த சம் ஒன்றும் கிடையாது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ண திரும்ப திரும்ப போட்டு பார்க்கும்போது நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே போயிடும். நம்ம எல்லா லாஜிக்கும் அப்ளை பண்ணி பார்த்தோம். பட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும்னா எல்லா லாஜிக்கும் நம்ம அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ எந்த லாஜிக் அப்ளை பண்ணணுன்றது நமக்கு ப்ராக்டிஸ்லேயே நமக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் இது பண்ண, செகண்ட் இது பண்ண, அடுத்து இது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. The class 10th students of secondary school in Krishna Nagar have been allotted a rectangular plot of land for their gardening activity. Okay, ஒரு rectangular garden பக்கத்துல வந்து டயகிராம் கொடுத்திருக்காங்க. அந்த டயகிராம்ல have been allotted a rectangular plot of land gardening activity. Sapling of gulmohar are planted. சரி, ஓகே, sapling plant வந்து அங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. And on the boundary of distance 1 meter from each other. Okay,
ஒவ்வொரு பிளான்ட்டோட டிஸ்டன்ஸும் வந்து ஒவ்வொரு 1 மீட்டர். ஓகே, இதை நம்ம கிராஃபாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை நம்ம கிராஃபாகவே கன்சிடர் பண்ணலாம். அப்போ 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு ஏபிசிடின்னு சொல்லிட்டு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் 1 2 3 4 சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, கிராஃப் மாதிரி பண்ணிக்கலாம். எக்ஸ் ஒய். ஓகே, டன். தேர் இஸ் அ ட்ரையாங்கிள் கிரேசி லேண்ட். ஆமாம், கொடுத்துருக்காங்க. பிக்யூஆர்ன்னு சொல்லிட்டு ஒரு கிரேசி லேண்ட் in the plot shown in figure. Okay, the students also saw seeds of flowering plants on the remaining area of plot. Okay, மற்ற ஏரியால எல்லாம் வந்து சீட்ஸை பிளான்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அந்த ட்ரையாங்குலர் ஏரியாவை தவிர மற்ற எல்லா ஏரியாலையும் இது பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து ஓகே, இப்போதான் கொஸ்டின் ஆரம்பிச்சிருக்கு. taking A as origin. Okay, find the coordinate of the vertices. Okay, இப்போ இந்த டயக்ராம்ல A அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம ஆரிஜினா வச்சுக்கணும். ஆரிஜின்ங்கிறது 0,0 நமக்கு தெரியும். 0,0 அதை ஸ்டார்ட் பண்ணி ட்ரையாங்கிள் அதை பார்த்தாலே நமக்கு தெரியுது. 0,0னா Q என்ன பாயிண்ட்ல வரும்? Q வந்து 5,2 அப்படின்ற பாயிண்ட்ல வரும். ஏன்? ஹரிசாண்டல் 5 இருக்கு, வெர்டிகல் 2 இருக்கு. Q வந்து 5,2. P வந்து ஹரிசாண்டல்ல 1 2 3 4 4க்கு 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 6ல இருக்கு. ஸோ 4,6. ஸோ P வந்து என்ன? Q வந்து P வந்து 4,6, Q வந்து 3,2. ஓகே, நெக்ஸ்ட் R எங்க இருக்கு? 1 2 3 4 5 6 6,1 2 3 4 5. ஓகே, நீங்க அந்த அலாட்மெண்ட் பார்த்தாலே தெரியும் எந்த பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் நம்ம அதுல இருந்து டிரா பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும். இப்போ இந்த ட்ரையாங்கிள் இருக்கு, இங்கதான் அந்த ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமே. இது அப்படியே வரைஞ்சா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன வருது? 5 கிட்ட வருது. 5 3 கிட்ட வருது. இது வந்து Q. இது இப்படியே வரைஞ்சோம் அப்படின்னா 2 கிட்ட வருது. ஸோ 3,2 Q. நெக்ஸ்ட் P. P இப்படி வரைஞ்சா என்ன வருது? 4 வருது. நெக்ஸ்ட் இந்த பக்கம் வரைஞ்சா 6 வருது. ஸோ P வந்து 4,6. R இந்த பக்கம் வரைஞ்சா என்ன வருது? R 1 2 3 4 5 6 6 வருது. இந்த பக்கம் வரைஞ்சா என்ன வருது? 5 6,5. ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் கொஸ்டின் ஓவர். நம்ம அதை பிளாட் பண்ண சொல்றாங்க. A கிட்ட வச்சா A தான் 0 அப்படின்னு சொன்னா பிளாட் பண்ணிட்டோம். ஓகே, செகண்ட் அதுலயே செகண்ட் சப்டிவிஷன் என்ன இருக்காங்க அப்படின்னா, what will be the coordinate of vertices triangle PQR if C is the origin? C எங்க இருக்கு? C அங்க இருக்கு. ஓகே, அந்த origin பார்த்துடலாம். இங்கே போட்டுடலாம். இது C, இது B, A, B. They have given the figure. அதனால அதே கோஆர்டினேட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இங்க இருந்து 3 பாயிண்ட் தள்ளி இங்க ஒரு பாயிண்ட். இப்போ இதை வந்து ஆரிஜினா வச்சிருந்தோம்னா இந்த பாயிண்ட்டை நம்ம பார்க்கணும். இது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்தா ரிவர்ஸ்ல வருது. -x வந்துரும். இப்போ இதுல எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 12 கிட்ட வருது P. சோ இது -12 ன்னு சொல்லலாம். இந்த இடத்துல எத்தனை பாயிண்ட்ல வருது? இந்த இடத்துல எப்படி 2ல தான வந்துச்சு. அது மேல இருந்து பார்த்தா 1 2 2ல வருது. இப்போ -2. ஸோ
-12, -2 இது வந்து P. எப்போ C ஆரிஜினா வச்சிருந்தா, A ஆரிஜினா வச்சிருந்தா இதான் பாயிண்ட், C ஆரிஜினா வச்சா இதான் பாயிண்ட்ஸ். PQ Q பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13, இங்க இருந்து வந்து 13 நம்பர்ஸ்க்கு இருக்கு. அப்போ -13. இங்க இருந்து பார்த்தா எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 6 -6 இருக்கு. அப்போ -13, -6 -13, -6. நெக்ஸ்ட் R. R எவ்வளவு பாயிண்ட் தள்ளி இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 10 பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்கு. அப்போ -10. நெக்ஸ்ட் -10க்கு அப்புறம் 1 2 3 3ல வந்திருக்குது -3. ஸோ இதுதான் பாயிண்ட்ஸ். எது ஏவ ஆரிஜினா வச்சிருந்தா, ஏவ ஆரிஜினா வச்சு சாரி சி ஆரிஜினா வச்சிருந்தா இதுதான் பாயிண்ட்ஸ், ஏவ ஆரிஜினா வச்சிருந்தா இதுதான் பாயிண்ட்ஸ். இப்போ அவங்க क्वेश्चंस என்ன கேட்டிருக்காங்க இன்னும்? What will be the coordinates of B origin? Also calculate the area of triangles in these cases. What do you observe? இப்போ இந்த கோஆர்டினேட் வச்சு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா நமக்கு தெரியும். half into அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலாவை போட்டு இந்த 3 பாயிண்ட்ஸ் வச்சு ஒரு ஏரியா ஃபைண்ட் பண்ணோம். இந்த 3 பாயிண்ட்டை வச்சு ஏரியா ஃபைண்ட் பண்ணோம். யூ நோ வாட், இந்த ரெண்டு ஏரியாவுமே சேமா இருக்குமா டிஃபரெண்டா இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி சேமா தான் இருக்கும். ஏன் சேமா இருக்கும் அப்படின்னு சொன்னா ஏரியா சேம் தான், கோஆர்டினேட்ஸ் மாத்திருக்கோம். கோஆர்டினேட் மாத்தினாலும் ஏரியா சேம் தான் இருக்கும். ஸோ ஏரியா டசன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் கோஆர்டினேட்ஸ், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டிஸ்டன்ஸ். அந்த ஷேப்போட டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் பேஸ் பண்ணி இருக்கு. எங்க நகர்த்தி வச்சாலும் ஏரியா வில் பி த சேம். ஸோ அதனால நீங்க இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி கிராஃப் மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அப்படியே ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க ஒர்க் ஓவர். ஸோ ரெண்டுமே கம்பேர் பண்ணி ஈஸியா இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஃபைன், இதை மட்டும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஈஸியா. ஸோ நெக்ஸ்ட் சம் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் 6th சம் என்ன? The vertices of triangle ABC are A 4, 6 B, ஓகே ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க. A B C. பாயிண்ட் என்ன? 4, 6 1, 5 7, 2 இப்படின்னு 3 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. ஓகே, a line is drawn to intersect the side AB and AC at D. AB ல வந்து ஒரு பாயிண்ட் D, BC ல D ல ஒரு பாயிண்ட் B அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் டிரா பண்ணிருக்காங்க. D and E, okay, respectively, such that AD by AB equal to AE by AC. Okay, AD by AB equal to AE by AC equal to 1/4. Okay, 1/4. இந்த டோட்டல் லென்த்ல ஒரு கால் பகுதி மட்டும் அப்ப மேலே இருக்கும் இது. இப்போ இது வந்து D, இது E. இதோட வேல்யூ தரல நமக்கு. Calculate the area of ADE. இதோட ஏரியா ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. And compare it with area of ABC. அப்போ ரெண்டு ஏரியாவும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ என்ன அப்படின்னு சொன்னா ஏரியா ஆஃப் ABC நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க ஈஸி. ஏன்னா நமக்கு ஃபார்முலா தெரியும், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். half into x1 y2 minus y3 plus x2 y3 minus y1 plus x3 into y1 minus y2 அப்படின்னு நம்ம ஃபார்முலா வச்சு நம்ம போட்டுட்டு போயிடும். எதோட
ஏபிசியும் போட்டுருவோம், ஏடியும் போட்டுருவோம். இப்போ எங்க ஒரே ஒரு சேலஞ்சுனா டி பாயிண்ட் என்ன, இ பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட் அவுட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பண்ணதுக்கு அப்புறம் ஏரியாஸ் நம்ம பார்த்துலாம் என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் டி அண்ட் இ. டி அண்ட் இ கொடுக்குறது ஏதாவது க்ளூ கொடுத்துருக்காங்களா? ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க, ஏடி பை ஏபி, ஏஇ பை இசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. இந்த க்ளூ வச்சு நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணோம். இந்த க்ளூ வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது நல்லா பாருங்களேன், இது வந்து 1/4. இது 1/4. அப்ப இது எவ்வளவா இருக்கும்? இது 3/4 இருக்கும்ல, அப்படிதானே இருக்கும். டோட்டல் 4 பார்ட்ஸ்னா அதுல 1/4, இது 3/4. அப்போ ஏடி பை ஏபி ஈக்குவல் டு 1/4 அப்படின்னு சொன்னா AD by AB is equal to 1/4 அப்படின்னு சொன்னா AD by DB equal to என்ன பாயிண்ட்ல வரும்? இது 1/4, இது 3/4. அப்ப என்ன ஆகும்? 4 கேன்சல் ஆகி 1/3 நிற்கும். நான் உங்களுக்கு சொல்றது புரியும் நினைக்கிறேன். 1/4 அப்படின்னா 3/4, 1/3. What it means? It means 1:3 ரேஷியோல பிரிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? 1:3. 1:3 இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? நம்ம லைன் செக்மெண்ட்ல ஒரு 2 எக்ஸசைஸ் முன்னாடி பார்த்தோம். ஒரு லைனை 1:3ன்ற ரேஷியோல லைன் செக்மெண்ட் பண்ணா இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அதை அப்படியே அப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆக்சுவலி அது என்னன்னா m1 x2 plus m2 x1 divided by m1 plus m2, m1 y2 plus m2 y1 by m1 plus m2. இதான் அந்த பாயிண்ட். இப்போ இதோட D ஓட பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். m1 என்ன? 1. ஏன்னா 1:3 ரேஷியோல நம்ம பண்ணியிருக்கோம். x1 என்ன? x2 என்ன? x2 இது 1 பிளஸ் m2 என்ன? m2 3. x1 என்ன? 4 divided by 1 plus 3 4, இங்க 4 தான் வரப்போகுது. இங்க m1 என்ன? 1 தான் வரப்போகுது. y2 என்ன? y2 5 plus m1 என்ன? சாரி m2 என்ன? 3. y1 6. இதை சால்வ் பண்ணா நமக்கு D ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிரும். 1 into 1 1, 3 into 4 12, 12 plus 1 13, 13/4, 5 more 18, 18 plus 5 23, 23/4. This is what D. So நமக்கு D என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா 13/4, 23/4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. எதை வச்சு நம்ம போட்டோம்? இந்த ப்ரொபோர்ஷனேட் வச்சு போட்டோம். இதே ப்ரொபோர்ஷனேட் இங்கேயும் தானே, இங்கேயும் 1/4, அப்போ இங்கே 3/4 தானே, அப்போ தானே டோட்டல் வரும். அப்போ இது 1:3 தானே இதுவும். அப்போ இதை வச்சு நம்ம இங்கே போட்டு பார்ப்போம். அதை வச்சு போட்டா நமக்கு என்ன வருது? m1 m2 என்னது? இப்போ இங்க x1 x2 இது ஆயிரும். m1 வந்து இது வந்து e-ஆ? e. m1 what is m1? 1. x2 என்ன? x2 7 plus m2 இடம் பத்தாதோ, கொஞ்சம் முன்னாடில இருந்து போடலாம். e is equal to m1 என்ன? 1, x2 என்ன? 7 plus m2 என்ன? 3, x1 4 divided by actually 4
கமா இது டிவைடட் பை 4 தான் வரப்போகுது. m1 1 தான், m2 வந்து 3 ப்ளஸ் இது என்ன வரும், இது என்ன வரும், y2 y1 2 y1 6. இதை சால்வ் பண்ணா 7 1s are 7, 3 4s are 12, 19 by 4. 3 6 are 18, 18 20, 20 by 4. So நமக்கு கிடைச்சிருக்கிறது 19 by 4, 20 by 4. இது கேன்சல் பண்ணா 5 வரப்போகுது. That is not a big issue. So நமக்கு D யும் கிடைச்சிருச்சு, E யும் கிடைச்சிருச்சு. So A தெரியும், B தெரியும், C தெரியும், D தெரியும், E தெரியும். இப்போ இந்த 6 பாயிண்ட வச்சு ABC யோட ஏரியாவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், ADE யோட ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த ரெண்டு ஏரியாவும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். கம்பேர் பண்ணும்போது இதை விட அது அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்குன்ற ஒரு கம்பேரிசன் நம்ம ரிசல்ட் சொல்லணும். ஸோ இதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இதுக்கப்புறம். ஏன்னா ஃபார்முலா நம்மக்கிட்ட இருக்குது, என்ன ஒரே ஒரு ஃபார்முலா, சிம்பிள். நம்ம இந்த லாஜிக் மட்டும் தெரிஞ்சு, இந்த இதை ப்ரொபோர்ஷனேட் லாஜிக் மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா இந்த ஃபார்முலா ஈஸியாக பண்ணிடலாம். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் சம் நம்ம பார்ப்போம். Question number 7. Let A, B, C அப்படின்னு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. Vertices of triangle ABC. The median from the A meets BC at D. Find the coordinates of D. Find the coordinates of P on AD such that AP by 2:1. Okay. Find the coordinates of find the coordinates of Q and R on medians B, E and CF respectively such that BQ and QE is 2:1, CR and RF is 2:1. What do you observe? Called centroid and the point divides each median is equal to 2:1 ratio. And fifth subdivision அப்படியே பார்த்தா if x1 x2 x1 y1 x2 y2 x3 y3 are the vertices of ABC, find the coordinates of centroid of the triangle. Okay. சுத்தி எல்லா क्वेश्चनும் ஒரே क्वेश्चन தான். ஒரு ட்ரையாங்கிளோட சென்ட்ராய்டு. இந்த ட்ரையாங்கிளோட சென்ட்ராய்டு நமக்கு தெரிஞ்சிச்சுனா, சென்ட்ராய்டுனா என்ன அப்படினு சொன்னா where total area is assumed to be concentrated almost. இதான் ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க. என்ன A B C, என்ன ABC 4,2 6,5 1,4. இந்த சம்முக்கு நான் வந்து ஐடியா தரேன், நீங்களே போடலாம் ஈஸியா. என்ன இந்த ஐடியான்னு சொல்றேன் அப்படி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா the median from A meets BC at D. இதுல இருந்து வந்து மீடியன் வந்து BC ல வந்து மீட் ஆகுது, அது வந்து D. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இது D ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா ஈஸியா. இது பிளஸ் இது பை 2, D நமக்கு ஈஸியா கிடைச்சிரும். 6 + 1 / 2, 5 + 4 / 2. 6 + 1 னா 7 / 2, 9 / 2. இதான் D பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த D பாயிண்ட்ல இருந்து 2:1 அப்படின்ற ரேஷியோல ஒரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதுவும் நமக்கு தெரியும். m1 x2 + m2 x1 / m1 + x1. இதே விஷயம் y க்கு போட்டா p யோட பாயிண்ட் நமக்கு கிடைச்சிரும். இதுதான் அவங்க ஃபைண்ட் அவுட் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல. ஃபைண்ட் தி கோஆர்டினேட்ஸ் ஆஃப் D ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ரெண்டாவது சப்டிவிஷன்ல ஃபைண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் D நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஓவர். செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னா அந்த ஃபார்முலா ரேஷியோ ஃபார்முலா வச்சு நம்ம பண்றோம். என்ன ரேஷியோ? m1 m2. so 2:1. இந்த இடத்துல m1 என்ன 2, m2 என்ன 1, x1 x2 என்ன 4,2, x2 y2 என்ன 7/2, 9/2. இப்போ இந்த பாயிண்ட வச்சு நம்ம 2:1 ரேஷியோ ஃபைண்ட் பண்ணலாம் இல்லையா?
இதுதான் P அப்படின்ற பாயிண்ட். இது எல்லாத்தையும் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு கிடைச்சிர போகுது. சிம்பிள், 2 சப்டிவிஷன் ஓவர். இது அப்படியே பாஸ் பண்ணிட்டு நீங்களே அந்த நோட்ல கால்குலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அடுத்த क्वेश्चन என்ன? Find the coordinates of Q and R on medians of B and okay. இதே மாதிரி இதோட மீடியன் Q R என்ன பண்ணோம் நம்ம? இது ரெண்டு இப்போ நம்ம என்ன பண்ணோமோ அதே விஷயம் ரிப்பீட் பண்ணோம். A க்கு C க்கு மீடியேட் எடுக்கணும். அதே மாதிரி இங்க இருந்து இங்க ஒரு லைன் வச்சு 2:1 ரேஷியோல 2:1. நான் QC ன்னு எடுத்தேன்னு வெச்சுக்கோங்களேன் 1:2 ஆயிரும். CQ ன்னு எடுத்தா 2:1 ஆயிரும். இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். அதே மாதிரி QR க்கு பாத்தீங்கன்னா இது 2:1. BR ன்னு வந்தா 2:1. RB ன்னு வந்துச்சுனா 1:2. எதை நீங்க எடுக்கிறீங்கன்ற அதை பேஸ் பண்ணி நீங்க பண்ணிடலாம். ஸோ இந்த மூணுமே பாயிண்ட் ஒரே பாயிண்டா தான் வரும். ஏன்னா ஆஸ் பர் சென்ட்ராய்டுல இருக்கிற தியரம் படி மூணுமே ஒரே பாயிண்ட் தான். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது மூணுமே ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் போட்டு நம்ம காட்டணும். இதே விஷயம் மூணுத்துலேயும் போட்டு வரணும். நீங்கள் இதை பாஸ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். கடைசியில் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் ஒன்றா வந்திருக்கும். ஸோ இப்போ 3 பாயிண்ட் ஒன்றா வந்துட்டு இருக்கும் இன்கேஸ் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால். அதான் அவங்க சொல்றாங்க what do you observe? I observed that all the 3 points are the same point. 3 பாயிண்ட்டுமே சேம் மாதிரி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிச்சு. இதுதான் சென்ட்ராய்டுன்னு. இப்போ 5ஆவதா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. if A 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்ப்போம். இப்போ ஓகே, இப்போ லாஸ்ட் 5th சப்டிவிஷன் மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். 5th சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா லைக் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. if 3 points A x1 y1 B x2 y2 C x3 y3. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள் ABC யோட வெர்டிசஸ். A B C இப்படின்னு ஒரு வெர்டிசஸ் இருக்கு. இதை வந்து x1 y1 x2 y2 x3 y3 இந்த மாதிரி 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸோட சென்ட்ராய்டை ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. That's what they're asking. They're asking find the coordinates of centroid of the triangle. Centroid இந்த ஒண்ணே இப்போதான் நம்ம பார்த்தோம் ஒரு தியரம். ஸோ இதோட மீடியட் லைன் இருக்கும். இந்த மீடியட் லைன்ல 2:1ன்ற ரேஷியோல பிரியும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மீடியட் லைன் நம்ம D என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். D is equal to midpoint. D is equal to x2 plus x3 by 2 y2 plus y3 by 2. இது நமக்கு தெரிஞ்சிச்சு. இது வந்து 2:1 ரேஷியோல வந்துரும். அப்போ m1 is to m2 equal to 2:1. இப்போ இதே நம்ம m1 x2 plus m2 x1 ரொம்ப தள்ளி ஓகே by m1 plus m2 கமா m1 y2 plus m2 y1 divided by m1 plus m2. ஸோ இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா சென்ட்ராய்டு பாயிண்ட் நமக்கு கிடைச்சிரும். இது ஓன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல டி ஏவும் டியும் நம்ம பார்க்கணும். டியோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு. இதுதான் டியோட வேல்யூ x2 plus x3 by 2 y2 plus y3 by 2. இப்போ ஓட வேல்யூ m1. m1 என்ன 2. x2 என்ன x2ங்கிறது இந்த வேல்யூ ஹோல் வேல்யூ x2 plus x3 by 2. So 2 cancel ஆயிரும் actually. Plus m1 m2 என்ன m2 1 x1 வந்து x1 divided by 2 plus 1
கமா m12 இது வந்து y2 plus y3 by 2 இந்த வேல்யூ d கானது plus 1 into y1 divided by 2 plus 1 இந்த 2 cancel. So இங்க இருந்து பார்த்தா என்ன தெரியுது 1 into x1 x1 x2 x3. So x1 plus x2 plus x3 by 3 comma y1 plus y2 plus y3 by 3. Simple. இதுதான் centroid. Centroid நம்ம C ன்னு எடுத்துக்கலாம், பட் C ஏற்கனவே இருக்கனால நான் O ன்னு எடுத்துர்க்கேன். So சிம்பிளா நமக்கு கிடைச்சிச்சு. இனிமேல் centroid ன்னு சொல்லி கேட்டாலே இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். x1 plus x2 by 3 plus x3 by 3 y1 plus y2 plus y3 by 3. Fine. ரொம்ப சிம்பிளா ஈஸியா இருந்துச்சு. நெக்ஸ்ட் 8th क्वेश्चन நம்ம பார்க்கலாம். Eighth question. ABCD is a rectangle formed by points. 4 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. PQR as the midpoints of ABC, BC, CD and DA respectively. Is the quadrilateral of PQRS is a square, a rectangle or a rhombus? Justify your answer. Okay. First வந்து rectangle இருக்கு. ஒரு rectangle நம்ம வரைஞ்சிக்கலாம். இங்க வரையறத விட சைடுல நம்ம வரைஞ்சிக்கலாம். அப்ப இங்க சம் போடுறது. So I'm going to draw a rectangle, ஒரு rough rectangle. ABCD என்ன வேல்யூன்னு பார்த்துடலாம். A value -1, -1, B value -1, 4, C value 5, 4, D value 5, -1. So 4 வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த 4தோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கணும். 4தோட மிட் பாயிண்ட் நம்ம ஜாயின் பண்ணி பார்க்கணும். That's what they are telling. PQRS are the midpoints of AB BC. அப்ப PQ வந்து AB இது, Q வந்து BC இது, PQRS இதான் பாயிண்ட்ஸ். இப்போ இந்த PQRSங்கிறது ஒரு ஸ்கொயரா, ரெக்டாங்கிளா, ராம்பஸா அப்படின்னு கேக்குறாங்க. மிட் பாயிண்ட் நீங்க ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். P அப்படிங்கிறது A க்கு B க்கு நடுவுல இருக்கிற பாயிண்ட்ஸ். -1 -2 by 2 கமா -1 plus 4 -3 by 2 P Q என்ன BC க்கு நடுவுல BC னா -1 plus 5 4 by 2 4 plus 4 8 by 2. இது நம்ம என்ன சொல்லலாம், கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2, 4. இது நம்ம என்ன சொல்லலாம், -1, -1.5. R என்ன 5 plus 5 10 by 2 5. 4 -1 3 by 2. That is 5, 1.5. Next, yes. S equal to 5 -1 4 by 2. -1 plus 1 0. 2, 0. Sorry, 0 இல்ல, not the 0. -1 plus -1 -2 by 2, that is -1. So 4 பாயிண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. -1, 1.5, 2, 4, 5.1 5, 1 by 1.5 and 2, -1. இந்த 4 பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா PQ அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்
QR அப்படின்ற டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணோம், RS அப்படின்ற டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணோம், அப்புறம் SP ஓட டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணோம். இந்த 4 டிஸ்டன்ஸுமே ஈக்குவலா இருந்தா வாட் இட் மீன்ஸ் இது ஒரு ராம்பஸோ இல்ல ஸ்கொயராவோ இருக்கும். அதுல ராம்பஸ்னா என்ன, டயகனல்ஸும் ஈக்குவலா இருக்கணும், அப்போ அது ஸ்கொயர் ஆயிரும். டயகனல்ஸ் ஈக்குவலா இல்லைன்னா அது ராம்பஸ் ஆயிரும். இல்ல 4மே ஈக்குவல் இல்லைன்னா அது குவாட்ரிலேட்டரல். 4த்துல ஆப்போசிட் 2 மட்டும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொன்னா அதை நம்ம என்ன சொல்லலாம், ரெக்டாங்கிள்னு சொல்லலாம். ஆப்போசிட் 2 ஈக்குவலா இருக்கு ஆனா அதோட டயகனல்ஸ் ஈக்குவலா இல்ல அப்படின்னா அதை நம்ம parallelogram சொல்லலாம். ஸோ 4 கண்டிஷன் நமக்கு வந்திருக்கு. ஒண்ணு 4மே ஈக்குவல், 4 ஈக்குவல், and plus diagonal equal. Square க்கு என்ன கண்டிஷன், 4 side and diagonals ஈக்குவலா இருக்கணும். ராம்பஸ்க்கு 4 side ஈக்குவலா இருக்கணும் and diagonal not equal. Rectangle pair of sides equal. Pair of side equal, diagonal equal. Parallelogram, pair of sides equal, diagonal not equal. இதுல எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த கண்டிஷனை நீங்க போட்டுக்கணும். சோ இது 4 இருக்கு, 4 சைடுமே ஈக்குவல் இல்ல, பேரும் ஈக்குவல் இல்ல அப்படின்னு சொன்னா, ஆப்போசிட் சைடு பேர் சைட்ஸ் ஈக்குவல் இல்ல அப்படின்னா அதை நம்ம குவாட்ரிலேட்டரல் சொல்லி முடிச்சிடலாம். ஸோ இதை நீங்க 4 டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நமக்கு தெரியும். root of x1 minus x2 square plus y1 minus y2 square அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்கு. அதை அப்ளை பண்ணி இந்த 4 டிஸ்டன்ஸை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஈஸியா நமக்கு ஆன்சர் வந்துடும் நமக்கு. ஸோ இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இதோட ஆல்மோஸ்ட் சம் ஓவர்னு நினைக்கிறேன், இந்த எக்ஸசைஸ் ஓவர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எக்ஸசைஸ்ல நம்ம பார்த்த எல்லாமே வந்து நம்பர்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம் ஒரு சின்ன ரீகேப் பண்ணி முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன நம்ம பார்த்தோம், கார்ட்டீசியன் ஃபார்ம்ல நம்ம பாயிண்ட்ஸ் எப்படி பிளாட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்னு ஒரு ஃபார்முலாவை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நம்ம பாயிண்ட்ஸோட பொசிஷன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா லைன் செக்மெண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எந்த ரேஷியோல லைன் செக்மெண்ட் பண்றாங்க, 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் ஒரு லைன் ஒரு பாயிண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த லைனை 2ஆ பிரிக்கிறது தான் அந்த நடுவில் இருக்கிற பாயிண்ட். அந்த பாயிண்ட் எந்த ரேஷியோல அந்த லைனை செக்மெண்ட் அதாவது பிரிக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் அதை தாண்டி நம்ம என்ன பண்ணோம், லைன் செக்மெண்ட் தாண்டி லைன் கொலினியரா இருக்கா அப்படின்றத அந்த லைன் செக்மெண்ட்லயே ஆட் பண்ணி பார்த்தோம். நம்ம ஒரு பார்ட் இன்னொரு பார்ட் லைனை ஆட் பண்ணி பார்த்தா டிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருக்கு, 2 டிஸ்டன்ஸ் சேர்த்து 3வது டிஸ்டன்ஸ் இருக்குன்னா அது ஒரு கொலினியர் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், அதாவது 2 இது வரைக்கும் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தோம், செகண்ட் 2 பாயிண்ட்ஸ் லைன் பார்த்தோம், அடுத்து 3 பாயிண்ட்ஸ் வச்சு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் நம்ம பார்த்தோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இன்னும் 4 பாயிண்ட் வச்சு ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல். இப்போ குவாட்ரிலேட்டரல்னு ஒன்று 2ஆ பிரிச்சு அதை 2 ட்ரையாங்கிளா சேர்த்து குவாட்ரிலேட்டரலுக்கு நம்ம பார்த்தோம். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல். அதே மாதிரி ஏரியா 0வா இருந்தா தட் இஸ் கொலினியர் அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ இது எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் சில பேசிக் கண்டிஷன்ஸ் வச்சு இந்த லென்த், ஏரியா இதெல்லாம் வச்சு நம்ம சில சம்ஸ் பார்த்தோம். இது ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணுமா, இது ராம்பஸ் ஃபார்ம் பண்ணுமா, இது குவாட்ரிலேட்டரல் ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேசிக் கண்டிஷன்ஸ் வச்சு நம்ம
இந்த கோஆர்டினேட் ஜியாமெட்ரி வச்சு செக் பண்ணி பார்த்தோம். ட்ரையாங்கிள்ஸோட நிறைய ப்ராப்பர்ட்டிஸை கோஆர்டினேட் ஜியாமெட்ரி வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்தோம். ஸோ இதெல்லாம் தான். ஸோ இதில் பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எக்ஸ் ஒய் எங்கே நம்ம கோஆர்டினேட் பண்ணுறோம், அதோட ரிலேஷன்ஷிப் என்ன இப்படிங்கிறது தெரிஞ்சாலே இந்த சாப்டர் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. ஃபைன், ஆல் த வெரி பெஸ்ட். நெக்ஸ்ட் சாப்டர் நம்ம பார்ப்போம்.